எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் பயங்கர வேலை, சாங்ஸுக்கும் வந்து எனக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது. ஸோ ஆஸ் அ ஸ்கிரிப்டாகவே எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. யார் கண்ணிலையும் பற்றாத ஃபாரஸ்ட்லேயே எடுத்திருப்பேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஐ திங்க் ரொம்ப வருஷமாக வந்து இந்த காட்டில் வச்சு எடுக்கிற ஒரு கதை தமிழ் படத்தில் நான் பார்க்கல. ஐ திங்க் நம்ம இந்த மைனா, கும்கி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு 10 years கிட்ட இருக்கும்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கல. நம்ம மலையாளத்தில் பார்க்குறோம், மேபி வேறு ஏதாவது லாங்குவேஜ் இருக்குது, தமிழில் நான் பார்க்கல. ஸோ எனக்கு வந்து அது ஒரு எக்ஸைட் பண்ணுச்சு. எனக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறது, லைவாக பண்ணுறது, ஐ வாண்ட் டு டூ தட். மோர் ஓவர் அதில் ஒரு டாக் வச்சு, அண்ட் இதில் டாக்னா சும்மா இவங்க டாக் பாண்ட் அப்புறம் எங்கேயோ போகிறாங்கன்னு, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ். ஒரு ஞாயிற்றுக்கு 2000 ரூபா. நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ராமாலேருந்து சினிமாவுக்கு வரணும், அப்படி கிடையாது. மூவி வந்து ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டிங்கனாலே அது ஒர்க் ஆகும். தேட்டர் வந்து எப்படி எக்ஸிபிட் மோர், ஏன்னா பார்க்குறவங்க கிட்ட லைவாக இருக்கும்போது நீங்கள் மிகையாக நடிக்கணும். நீங்கள் நடித்தா தான் தெரியும். சரி, மக்கள் வந்து படம் பார்க்க வரும்போது அவங்கள நம்ம வந்து வி ஹேவ் டு எக்ஸைட் தம். அது இந்த இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணால் தான் அவங்களுக்கு அது அந்த அப்ரிசியேஷன், அந்த மக்கள்கிட்டேருந்து வர ஒரு ரிவார்டு இருக்குல்ல, அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக லைவ். நீங்கள் கேட்குற எல்லா சவுண்ட்ஸுமே வந்து நாங்கள் மைக்கில் ரெக்கார்ட் பண்ண விஷயம். எதுவுமே வந்து கீபோர்டில் கை வச்சு போகவே இல்லை. சவுண்ட் சைடு வந்து இப்போது விஷுவலாக நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு காடுக்குள்ளே போன மாதிரி லிட்ரலி உங்களுக்கு அந்த ஒரு 2 hours நீங்கள் காடுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். சவுண்ட் டிசைனும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ரஜினி சார், ஏன்னா அவர் கீனாக இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா படங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு இம்மீடியட்டாக அவங்கள கூப்பிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு லெட்டர் பேடில் சொல்கிற எல்லாத்தையும் கன்சிடண்டாக பண்ணுற ஒரு நபர். டிவைன் மூமெண்ட் தான் அது எங்களுக்கு. அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சுன்றதே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அங்கேயே. ட்ரெய்லர் பார்த்துட்டு வாவ் அப்படின்னதே எங்களுக்கு, அவர் சும்மா நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் எங்களை படத்தை பற்றி கேட்குறாரு, லைக் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, நாங்கள் டேஸ்லாம் சொன்னோடனே பொய் சொல்லாதீங்க, அதுக்குள்ளேயே அவ்வளோ பண்ணீங்க அப்படின்றாரு. எத்தனை நாள் ஆச்சு ஆக்சுவலி? 47 days ப்ளஸ் ஒரு பேட்ச் ஒரு 2 days, 50 daysக்குள்ளே. இந்த நாய் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஸோ ஹாப்பி. அலங்கு ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக கல்ச்சர் ரூட்டட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வந்தது. பர்சனலி ஐ லவ் டாக்ஸ். அந்த கனெக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹவ் டிட் இட் ஆல் ஸ்டார்ட் வித் யூ? எப்படி இதெல்லாம் எந்த பாயிண்ட்லேருந்து வந்தது? டைரக்டர் அந்த ஸ்டோரி தாசன் டோரா டைரக்டர் இருப்பார். ஸோ அதுவுமே ஒரு டாக் வச்சு தான் எடுத்திருப்பார். அவர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், நீ இந்த கதை கேளு, சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. கதை கேட்ட அப்புறம் எக்ஸைட் ஆச்சு. எக்ஸைட் ஆனோடனே ப்ரொடியூசர்ஸ்க்கு சொன்னோம். அதுலேருந்து அப்படியே மேஜிக் ஆனது தான். எல்லாருமே அஜிஷ் உள்ளார வந்தார், எல்லாருமே டக்குன்னு உள்ளார வந்து காட்டுக்கு போயிட்டோம். காட்டுக்கு போய் அங்கே போய் பல கஷ்டங்கள் எல்லாம் இது பண்ணி படம் வந்து கடைசியில் சூப்பர் ஸ்டார் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து 27th ரிலீஸ் ஆகுது. ஒரு மேஜிக்காக நடந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மீடியாவுக்கு வர்றது எப்படி ஒரு ஃபேஷன் மாறிச்சு, அந்த மாதிரி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆனது அது வந்து சர்ப்ரைஸாகவும் இருந்தது. அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்ட்டு, இந்த ட்ராமா இதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கள் 2 பேருக்குமே. லைக் என்னோட கசின் தான் இவர். ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதை ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். எல்லாமே நாங்கள் தெருக்கூத்து பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரீட் ப்ளே, இது மாதிரி எல்லாமே தியேட்டர் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஜினியரிங் வந்து சும்மா ப்ரொஃபஷனலாக ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டுமே தான் படித்தது. பட் அப்போ ஒரு பிளான் இருந்தது அதில் எதாவது பண்ணலான்ட்டு. பட் ஜாயின் பண்ணோன்னே தெரிஞ்சு இன்ஜினியரிங் படித்தா அப்போ நண்பன் படத்தில் காட்டினதெல்லாம் வேற போல. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இது செட் ஆகாதுன்ட்டு ஸோ அந்த டைம்லேயே வந்து ப்ளே எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த லீவில் அந்த டைமில் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்புறமா நான் ஒரு 1 year யூகேல வந்து அந்த ஊர் ஃபில்ம் மேக்கிங் அங்கே எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்ட்டு, ஸோ அங்கே ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் நம்ம ஒரு ஃபில்ம் மேக்கிங் எப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லி இவங்க ஒரு ப்ரீவியஸாக செல்ஃபின்னு ஒரு மூவியில் இவங்க பிரதர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சபரேஷன் சொல்லிட்டு. இந்த மூவியில் ஒரு ப்ரொடியூசர். அந்த மூவியில் வந்து நான் சும்மா எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் மட்டும் பார்த்தேன். ஆமாம், ஒரு ஷேடோ இது மாதிரி என்ன பண்ணாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், எப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே எப்படி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை. பட் வீட்டில் அப்பா அம்மா வந்து நீ ட்ரை பண்ணு, உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ தான் இவர் கூட சேர்ந்து ஸ்டோரி கேட்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த கதை வந்து டைரக்டர் ஒரு SP சக்திவேல் இவருக்கு நரேட் பண்ணோன்னே எனக்கு கால் பண்ணி உட்கார வச்சு 1 hour இந்த கதை சொல்கிறாரு எனக்கு ஃபோன்லேயே. எனக்கும் பிடிச்சிருச்சு.
ஸோ அப்புறம் நான் நரேஷன் கேட்டோடனேவே லைக் இது ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஸ்டோரி. லைக் ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதை வரல. அண்ட் ஒரு மாதிரி இது இந்த மலையாளம் ஃப்ளேவர் மாதிரி இருந்துச்சா, எனக்கு அந்த மூவிஸ்லாம் பிடிக்கும். ஸோ இது அண்ட் கமர்ஷியலாகவும் இருக்குது, அப்படியே ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் அப்படியே அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச film. அதனால இது ஒரு நல்ல இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ப்ளஸ் இவங்க இருக்கிறதுனால ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட். அண்ட் உங்களோட மியூசிக்ஸ் நீங்கள் பாடினது கம்போஸ் பண்ணது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் கிளாஸியாகவே இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. இது ரொம்ப ரூட்டட் சப்ஜெக்ட். ஐ கெஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் டூயிங் கல்ச்சர் ஓரியன்டட் ரூட்டட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம், லைக் நாட் டெக்னிக்கலி பட் அதுக்கான சோர்சிங் நீ ஃபர்ஸ்ட் நீ இப்படி லூப்பினா நீங்கள் அதை பேசிட்டு லெட்ஸ் டாக். டைரக்டர் வந்து எனக்கு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் ஜீக்காக. ஸோ அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்தார். ஏன்னா விலங்கு டைரக்டரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ், சக்தி ப்ரோவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து கேட்டுட்டு என்கிட்ட வந்தார். வந்து கதையை சொன்ன உடனே எனக்கு பேசிக்காக வந்து இந்த ஜான்ரர் தான் பண்ணணும், அந்த ஜான்ரர் தான் பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு இல்லை. ஐ வாண்ட் டு டிஸ்கவர் அண்ட் ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் ஜான்ரர்ஸ். ஒரு ட்ராவலர் மியூசிக் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சும்மா நாமளும் ஒரு படம் பண்ணோமேன்னு இருக்கிறது எனக்கு அது அவ்வளோ இதாகுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னா அது உள்ளே நல்லா டீப்பாக இறங்கி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் பயங்கர வேலை, சாங்ஸுக்கும் வந்து எனக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது. ஸோ ஆஸ் அ ஸ்கிரிப்டாகவே எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் வந்து ஐ டுக் அப் தி ஸ்கிரிப்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் தீஸ் பீப்புள். இது வந்து நாங்கள் வந்து ஒரு படத்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணுறோங்கிறத தாண்டி வி ஆல் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வுட் சே எனக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் டு ஹேவ் ஒர்க்ட் ஆன். ஸோ ஒரு விஷயம், நாங்கள் வந்து இந்த படம் பண்ணுற இந்த மேக்கிங் இது எல்லாருமே யாருக்குமே வீட்டில் எல்லாருமே வந்து ஓகே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எப்போ வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு மூவி பண்ணி லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமாக பண்ணுறோம் குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்றது எப்போ ரியலைஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆனப்போ தான். அவங்க வந்து போஸ்டர்லாம் பார்த்தாங்க, ஓகே பட் அந்த சாங் ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு காளியம்மான்ற சாங்கை பார்த்துட்டு தான் ஏய் என்னடா படம் பண்றீங்களா அப்படின்னு. அவங்க அது வரைக்கும் நம்ம என்னமோ சும்மா நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அந்த பாட்டை பார்த்துட்டு அந்த மேக்கிங் அந்த சாங் குவாலிட்டி அதை பார்த்துட்டு லைக் பழைய நம்பர்ல இருந்தெல்லாம் மெசேஜ் என்ன பயங்கரமா இருக்கு நீல கல்யாண பத்திரிகை அனுப்புறது மட்டும் தான் மெசேஜ் அந்த மாதிரி யாரையும் பேச அது நடந்தது, அது இந்த படத்துல நடந்தது. ஏய் லிசன் டு தி ஃபர்ஸ்ட் சிங்கிள் இட்ஸ் வெரி அது இன்ஸ்டன்ட்டா அந்த சாங் கேட்ட உடனே பிடிச்சிரும். ஸோ அதை வச்சு ப்ரோ உண்மையாகவே ப்ரோ அந்த பாட்டை கேட்டுதான் வந்து எங்களெல்லாம் வந்து ஓகே இதுங்களாம் ஆமாம் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சது எங்களுக்கு அந்த சிங்கிளுக்கு அப்புறம் தான். அந்த பாயிண்ட்ல தான் அந்த சாங்ல இருந்து தான் அந்த பேஷன்றது ஹாபின்றது பேஷனாக கன்வெர்ட் ஆகுது. வீட்லயும் தெரியாது, வீட்டில் ஒரு இது வந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஆஃப்டர் இது வந்தது அப்புறம் சீரியஸாக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இனிஷியலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பண்ணு அப்படின்றத தாண்டி லைக் சூப்பர் டெடிகேட்டட்ன்ற ஜோன் கிரியேட் ஆகுது ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது? இல்லை அப்போ வந்து அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு சரி இப்போ என்ன பண்ணுறீங்க நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுங்க நம்ம வந்து நல்ல இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு. அண்ட் ஒன்ஸ் கொஞ்சம் பேர் மூவி பார்த்துட்டாங்க வீட்டில் ரொம்ப கம்மியாக ஒரு 4-5 பேர் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு நல்லா வந்திருக்கு படம் இப்போ நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லிட்டு அவங்க மார்க்கெட்டிங் ஐடியாலாம் கொடுப்பாங்க. எல்லாரும் நீ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அவங்க எங்களுக்காக அவங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வெளியில போய். அதுதான் ஒரு படத்துடைய சக்ஸஸே இல்லை. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அந்த படத்தை நம்மளே அதை மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க பாருங்க நாங்க அனுப்புறதுக்குள்ளே இன்னைக்கு ஏதோ ஒன்றுக்கு இப்போ இந்த இன்டர்வியூ வந்திருக்காமே இந்த போஸ்டர் வந்திருக்காமே இந்த ட்ரெய்லர் வந்திருக்காமே அப்படின்னு அவங்க ஷேர் பண்றாங்க. பிகாஸ் தே லைக் த ஃபிலிம். இல்லைன்னா சும்மா நம்மளுக்காக பண்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது படம் பார்த்துட்டு அப்புறம் சில சீன்ஸ்லாம் எடிட் பண்ண சொல்லுவாங்கல்ல ஜென்ரலாக பிஸ்னஸில், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வீட்டில். உடனே ஏன் எடிட் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, யார் சொன்னா உங்களுக்கு இல்லை படம் விற்கிறவங்க சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இல்லை கரெக்டாக இருக்கும் எடிட்லாம் பண்ணாதீங்க ஒன்றுமே கை வைக்காதீங்க. இவங்க பர்சனலாக அரசியலை மறந்துட்டு அவங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி பேசியிருப்பாங்க. வாங்குறது அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அதே சரி இதை அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் ரா அவுட்டே கொடுத்துறேன் நீங்கள் வீட்டில் பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னா சொல்கிறாங்க கேட்டு. அண்ட் உங்கள் 2 பேர்கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இன் காமன். தி லவ் ஃபார் தி ஆர்ட்ன்றது இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேருந்து வி யூஸ் டு டூ தட் அப்படின்னு. இன்றைக்குமே யூ பீன் ஒரு அசோசியேஷன் வித் ட்ராமாஸ் அண்ட் தெருக்கூத்து இது எல்லாமே இருக்குல்ல. ஹவு மச் அது அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது, எப்போ இருந்து வந்தது, இன்னும் ப்ரொலாங் ஆகிறதுக்கான காரணம்?
இல்லை ஸ்கூலில் எப்பயுமே பண்ணுறது பேசுகிற ட்ராமா இதெல்லாம் பண்ணுவோம். பட் இது ரொம்ப டீப்பாக போனதுக்கு காரணம் வந்து எங்கள் ஐயா தான். அவர் வீட்டில் வந்து ஒரு பொங்கல் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லாருமே அவங்க என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்களோ அதை இது பண்ணுவாங்க, எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்டாக ஐயா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ அவர் சிரிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சரி, அவர் சிரிக்கிறதுக்காகவே நிறையா பண்ணணும், அவர் மகிழ்விக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் வந்து ப்ளஸ் காசும் நிறைய தருவாங்க. ஸோ அதனால் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ப்ரைஸ் மணி எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே கிடைக்கும். பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே இந்த பொங்கலுக்கு நடக்குதா? ப்ரோ நிறைய காசு வரும் ப்ரோ. எனக்குலாம் வந்து காலேஜ் டைம்லாம் 20,000-25,000 வந்து வரும். என்ன மாச சம்பளம் சொல்றீங்க? ஆனால் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ வரும். லைக் அந்த அதை அப்படியே சேர்த்து பெரியவங்க அந்த வச்சுட்டு பொங்கலுக்கு ஆசீர்வாதம் வாங்கின காசு அதெல்லாம் சேர்த்து அது இந்த பிரைஸ் லெமன் இந்த ஸ்பூன் மியூசிக்கல் சேர்லாம் இருக்கும்ல ப்ரோ, அது கூட அதெல்லாம் இருக்கு. அதுவும் இல்லை. நீங்கள் நடிச்சு காட்டணும் இல்லை ஏதாவது டான்ஸ் ஆடி காட்டணும், ஏதாவது இந்த தமிழ் அந்த அந்த ஒயிலாட்டம், தப்பாட்டம், இந்த பொய்க்கால் குதிரை தப்பா வேணா பண்ணி ஆடுவேன், தப்பா ஆட வரேன். கரகாட்டம்ல இருந்து எல்லாம் தப்பா ஆடினா கூட உங்களை என்கரேஜ் தான் பண்ணுவார். அவர் வந்து அவருக்கு என்னன்னா நம்ம அதை கத்துக்கிட்டு பண்றோம், நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷனல் கிடையாது, பட் அதை லேர்ன் பண்ணி பண்றதே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காமெடியா இருக்கட்டும், மூவி எல்லாமே நாங்க பண்ணி காட்டுவோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சொன்ன மாதிரி அவருக்காக தான் பண்ணுவோம். அது வந்து எங்களுக்கு வந்து அது பண்ண சரி நல்லா இருக்கே அப்படின்னு எவ்ரி இயர் ஒரு மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அது கரியரா லாஸ்ட் டைம் இவங்க பிரைஸ் வாங்கினாங்க, இந்த முறை நம்ம வாங்கணும்னு சொல்லி அது ஒரு இன்னும் நாங்களே போய் தேடி தேடி புதுசா ஒரு ஸ்டேட்ல இருந்துலாம் அந்த டான்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம், அந்த ஆக்ட்லாம் எடுத்துட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுலேருந்து அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது கேட்கும் போது. ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹாபி டு பேஷன்ற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது காம்படிஷன் டு கரியர் அது வரைக்குமே வந்திருக்கு. அண்ட் ட்ராமா அண்ட் ஸ்டேஜ் பிளேஸ் அந்த இது இருக்கு இல்லையா, தியேட்டர் அப்படிங்கும் போது அதுக்கும் சினிமாக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. லைக் த்ரூ அவுட்டாக பேசுறதுல ஆரம்பித்து இதில் வந்து ரியாக்ஷன் வைஸ் கொடுக்குற வரைக்கும் ஹவு டு அடாப்ட் ஃப்ரம் பீயிங் இன் தியேட்டர் டு சினிமா? தியேட்டர் வந்து அது செப்பரேட், சினிமா செப்பரேட். நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ராமாலேருந்து சினிமாக்கு வரணும், அப்படி கிடையாது. மூவி வந்து ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டிங்கனாலே அது ஒர்க் ஆகும். தியேட்டர் வந்து யூ எக்ஸிபிட் மோர். ஏன்னா பார்க்குறவங்க கிட்ட லைவாக இருக்கும்போது நீங்கள் மிகையாக நடிக்கணும். நீங்கள் நடித்தா தான் தெரியும். நீங்கள் கேமராவில் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அண்ட் டைரக்ட் ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் அழுதிங்கன்னா அங்கே டேரெக்டாக அழுவாங்க, இங்கே நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒரு மிரர் இமேஜ் இருக்கும். பட் சினிமா வந்து அப்படி கிடையாது. மோர் ரியலிஸ்டிக் அண்ட் மோர் மக்களுடைய அது வந்து ஒரு சோலை வந்து அப்படியே கடத்துறது. அதுதான் மேஜிக். அது நவீன ரொம்ப அதிகமான மேக்ஸிமைஸ்டு இது. ஸோ அதில் வந்து நீங்கள் நடிக்கக்கூடாது. நடிக்காமல் அந்த எமோஷனை அந்த இதை நீங்கள் கேரி பண்ணாலே அது கடந்துரும், அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். ஸோ ஐ திங்க் அந்த தியேட்டரில் பண்ணுறதை விட ஒரு 50% இதில் கம்மி பண்ணி தான் நீங்கள் 15 இல்லை, அது டிபெண்ட்ஸ் ஆன் தி டைரக்டர் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜானர். எந்த மாதிரி ஆக்டிங், எந்த மாதிரி கல்ச்சரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ சிட்டியில் ஒரு ஆக்டிங் இருக்குன்னா அது வேறு. கிராமத்தில் நடிக்கிறோன்னா இப்போது ஒரு துக்க நிகழ்ச்சினா கிராமத்தில் பயங்கரமாக அழுவாங்க. இப்போ ரொம்ப மாடர்னைஸ்டு சிவிலைசேஷன் அழுவவே மாட்டாங்க. ரெண்டுமே சோகம் தான், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு இடத்துல நடக்கிறதுனால. ஆமாம், இட் இஸ் ஆல் இது வந்து டேரக்டர் தான். டேரக்டர் அண்ட் த ஃபிலிம் அது என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான். தியேட்டர் அப்படி கிடையாது. நீங்கள் சத்தமாக பேசி சத்தமாக நடிக்கணும், உங்களுடைய உடல் எல்லாமே. அதுவும் டிஃபிகல்ட், இதுவும் டிஃபிகல்ட். பட் திஸ் இஸ் மோர் ரியலிஸ்டிக். அதனால தான் இது பயங்கரமான ஒரு பொருளாதார பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அண்ட் ஒன் காமன் கொஸ்டின் டு 3 பேருமே. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் as far as I remember ஒரு அனிமல் இன்டெகிரேட் பண்ணுற படங்கள் தோற்றதில்லை, கைவிட்டதில்லை அப்படின்றத இது வரைக்குமே அன்ரிட்டன் இது ஸ்டேட்மெண்ட். அந்த விதத்தில் நாய்க்குட்டி ஆப்வியஸ்லி அது க்யூட்டாக இருக்கிறது இல்லை. அந்த சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்றது இன்டென்ஷன் இருக்குது. அண்ட் ஒர்க்கிங் வித் டாக், ஹவு டீடியஸ் இட் இஸ். ஒரு குழந்தையோ நாயோ வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். லெட்ஸ் டாக் அபவுட் சவுண்ட்ஸ். அதை பற்றியும் டாக்ஸ் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரீட் டாக். ப்ராப்பர் நம்ம நாட்டு நாய் தான். அதை வந்து தெருவிலேருந்து எடுத்து அடாப்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் கூப்பிட்டு போனோம். எங்களுக்கு லக்கிலி எங்களோட ட்ரெயினர் செந்துன்ட்டு அவர் தி பெஸ்ட் டாக் ட்ரெயினர்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் கொடுக்கல. பட் தெர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா டாகுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க நம்ம நடிக்கிறோன்னே தெரியாது டாகுக்கு. இது பார்ட் ஆஃப் தி இதுன்றதுனால தூங்கும்போது நம்ம சும்மா தான் இருக்கணும். ஸோ நடிக்க வருவாங்க. அந்த மாதிரி வரும்போதே ஒரு ஹீரோயின் மாதிரி வருவாங்க. ஏன்னா படத்தில் ஹீரோயின் கிடையாது, ஒரு ஃபோர்ட் என்டேவரில் தான் வருவார். எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாரு, படத்தில் ஹீரோயின் இல்லை, படத்தில் இல்லை சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதுதான். அப்படின்னா அவர் வந்து ஒரு இரங்கல் சொல்றாரு. போறப்பெல்லாம் படத்துல ஹீரோயின் இல்லைன்னா நம்ம காளியம்மா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்றேன். இல்ல இன்னொன்னு என்னன்னா, தேவதாஸ் படம்லாம் பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர்ல நாய்க்குட்டி கூட தூங்கினாரு. உங்களுக்கு லவ் ஃபெயிலியரே வேணாம், நீ நாய்க்குட்டி கூடயே இருங்கன்னு சொல்லிடுங்க.
இதுதான் தொலைநோக்கு பார்வை வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா இதுல அந்த காளியம்மான்ற சாங் வந்து அது நீங்க விஷுவல்ஸ் பார்க்காம கேட்டா இட் வில் பி லைக் ஒரு ரொமான்டிக் ட்ராக் மாதிரி இருக்கும். யாரோ காளியம்மான்ற ஒரு பொண்ணுக்கு ஹீரோ பாடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். விஷுவல்ஸ் பார்த்தா அது வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த சாங் அனுப்புறாங்க, செமையா இருக்கு, இது என்ன இல்லை உங்களுக்கும் டாகுக்கும் இது அப்படியா? யார் ஹீரோயின்? ஓகே. ஸோ அவ்வளோ ஆனா லிரிக்ஸ் அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் கேட்டா உங்களுக்கு இது ஆக்சுவலி செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கும். அது வந்து அண்ட் அந்த அவங்க காளியம்மா அந்த நாய் அவங்க வந்து நான் அவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஷி ஹஸ் ஆக்டட் வெரி வெல் இன் த ஃபிலிம். லைக் டைரக்டர் வந்து சரி யார் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு காளியம்மா ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்வாங்க. என்ன நான் உங்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன், அவங்கள பற்றி பயங்கரமாக பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, எல்லாம் நடிப்போமா மைக்ல நாய் நல்லா நடிக்குது மாதிரி கலாய்க்கிறது. சர்க்காஸ்டிக் ஃபன் தான் அது. அந்த டைம்ல காளியம்மா வர திரும்பி பார்ப்பேன் எங்களை கேவலமா. அது சும்மா பார்த்தாலும் உட்கார கனெக்ட் ஆடுவேன், கேவலமா அப்படி பாக்குறாடிட்டு. இன்னொன்னு நீ இன்னொரு சேர் போட்டு அவளையும் உட்கார வச்சிருக்கலாம். சார்லி 777 அந்த நாய்க்குட்டிக்கு அவார்டு கொடுத்த மாதிரி இதுலயுமே மேபி எதுக்குங்க கஷ்டப்படுத்துறோம், நம்ம தான் ப்ரொமோஷன் பண்றோம், ஏன்டா என்னைய வச்சு நடிச்சு. இப்போ நான் போனா கென்னலுக்கு போய் பார்த்தா என்னை பார்த்தோன்னே கடுப்பாயிடும், வந்துட்டான்டா கூட ஷூட்டிங் பண்ணாமே அப்படி போயிடும். இப்போ ஸ்டார் மாதிரியா இருக்கும், நான் நடிச்சு கொடுத்தாச்சு கூப்பிடாதீங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் நான் வரமாட்டோம், நல்ல படம் நல்லா இருந்தா ஓட போகுது, நான் ஏன் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், அவார்ட் நான் மட்டும் கூப்பிடுவேன் வரேன். பிகாஸ் அவங்க நேமும் காளியம்மா தான், ஏன்னா நாங்கள் அதை அடாப்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி சர்டிஃபிகேட்ல பேரே காளியம்மா. ஆமா ஆமா நாம தான் அடாப்ட் பண்ணி பேர் வைக்கலாம், அதே பேரை வச்சுக்கலாம். காளின்னு கூப்பிட்டா தான் திரும்பி பார்க்கும். அப்போ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல காளின்னு மென்ஷன் பண்றது அதுதான். ஓகே. அண்ட் உங்ககிட்ட ட்ரெய்லர் 2 minutes to 20 to 25 seconds இருக்கு. அதில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா சவுண்ட் டிசைனிங். இப்போ நாய்க்குட்டி கத்துற இடத்துல ட்ராக் இறங்குது, அது முடிஞ்சோடனே அந்த ஹை ரைஸ் வரும்போது அடுத்த சீனுக்கு லீடு கொடுத்து ரொம்ப அழகான கிராஃப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ சவுண்ட் டிசைனிங் எப்படி இருந்துச்சு? ரூட்டடாகவும் இருக்கணும், யூ ஹேவ் டு ட்ராவல் அ லாட் டு எக்ஸ்ப்ளோர் த ரூட்டட் மியூசிக்ஸ் அப்படிங்கும்போது ரிசர்ச் அண்ட் த டிசைன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் வந்து கொஞ்சம் நிறையவே பண்ணோம் படத்துக்கு. நான் சவுண்ட் சைடு வந்து இப்போது விஷுவலாக வந்து எங்கள் டிஓபி கலக்கியிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சவுண்ட் சைடு வந்து இப்போது விஷுவலாக நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு கார்டுக்குள்ளே போன மாதிரி லிட்ரலி உங்களுக்கு அந்த ஒரு 2 hours நீங்கள் கார்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். சவுண்ட் டிசைனும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஒரு ப்ராப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிடைக்குங்கிறதுனால ஆட்மாஸ் மிக்ஸ் பண்ணும்போதே எங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அழகிய கூத்தன் சார் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர். நம்ம படத்துக்கு கொஞ்சம் இன்னும் மெனக்கெட்டு இந்த பேர்ட் சவுண்ட்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன இந்த மழை பெய்யும் போது இந்த ஃப்ராக்ஸ் சவுண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து மழையோட சவுண்ட் ஆகட்டும், ஏஎஸ்எம்ஆர் ஸ்டைல் ஆஃப் லாட் ஆஃப் ரிசர்ச் ஹஸ் கான் இன் டு திஸ். ஸோ அவருமே வந்து நிறைய மெனக்கட்டு எங்களுக்கு நிறைய சவுண்ட்ஸ், அவரும் இன்புட்ஸ் நிறைய கொடுத்தாரு, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ அவரோட சைட்லேருந்து ட்ராக்ஸ் வந்துச்சு. நான் வந்து மியூசிக்கில் எப்படி பண்ணேன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு எங்கே மியூசிக் தேவையோ அங்கே மட்டும் வச்சுக்கலாம். அது வந்து நான் எல்லா படத்துக்குமே பண்ணுறது தான் அப்படி. பட் நம்ம படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது அதோட அந்த சவுண்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக எலிவேட் ஆகணுங்கிறது. ஸோ தேவையில்லாமல் வாசிக்க வேணாம், எங்கே எமோஷன்ஸ் வேணுமோ அங்கே மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுக்கலாம். ஏன்னா சாங்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அந்த இதில் வந்து வேறு எதுவும் வர போகிறதில்ல. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபிலிமில் வந்து தே வில் கெட் இன் டு த ஃபாரஸ்ட். அப்படி போகும்போது நம்ம மியூசிக் வந்து அந்த சவுண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அதுக்கான ஸ்பேஸை கொடுப்போம். டைரக்டரும் அப்படி தான், ப்ரோ இங்கே நீங்கள் மியூசிக் நிறுத்திடுங்க அப்படின்றவாரு. ஏன்னா நாங்கள் பயங்கரமாக வேறு நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது அப்புறம் எதுக்கு அது மியூசிக் அப்படின்ட்டு அது நம்ம அப்புறம் வரும். யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுது, அவன் பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க, ஏங்க மியூசிக் நடிச்சுட்டு இருக்கோங்கும் போது நீங்களும் அவங்களும் நானும் அப்படியே விளையாட வந்து. ஸோ அதனால் டேரக்டரே வந்து நாங்கள் 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நானும் டேரக்டரும். அது சொல்லுவார், இங்கே மியூசிக் நிறுத்திடலாம், இங்கே நீங்கள் வாசிக்க வேணாம். அப்புறம் நான் சொல்லுவேன், ப்ரோ இங்கே ஒரு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கோம், ப்ரோ இங்கே எதுக்கு ப்ரோ மியூசிக்கு? ஏன்னா அங்கே வந்து அந்த பஞ்ச் ஆகட்டும், அந்த இதை வச்சு அடிக்கிறதாகட்டும், அந்த சவுண்ட்ஸுக்கு நம்ம வந்து இது கொடுப்போம், இங்கே ஃபுல்லாக மியூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அவருமே நல்லா தான் இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ட்ராக் ஆல்ரெடி இருக்கும், என்னோட மியூசிக்கை ஃபுல்லாக மியூட் பண்ணி இது எப்படி இருக்குது பாருங்கள், இது ஒர்க் ஆகுதுல்ல, சரி ஓகே எப்படி வச்சுக்கலாம்.
ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஃபிலிம் வெண்ட் ஆன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நிறைய உட்காந்து மெனக்கெட்டு, அதான் சொல்லலை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எங்களோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அண்ட் இன்னும் ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 செகண்ட்ஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 30 செகண்ட்ஸ் வந்து எனக்கு பரியேறும் பெருமாளோட ஒரு ஃப்ளேவர் ஃபீல் கிடச்சிது. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மாறுது. ஸோ இது ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மக்கள் யாரும் அதை நினச்சிடக்கூடாது. அனதர் பரியேறும் பெருமாள் மாதிரியான ஒரு படம் நாய்க்குட்டி வச்சு ஒன்று பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்கான மெனக்கடல் ரொம்ப தெரியுது ஆஃப்டர் தி 30 செகண்ட்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்கும் கூட ஒரு பாடி லாங்குவேஜோ இல்லை, ஏன்னா வி காட் ஸோ யூஸ் டு பரியேறும் பெருமாள். அதுலேருந்து நான் ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கணுன்றதுக்காக நீங்கள் பண்ண எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஹோம் ஒர்க்ஸ் ஆர் எஃபர்ட்ஸ் ஸ்டாக் அபவுட் தட். இல்லை, நாம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் இது மாதிரி இருக்கக்கூடாதுலாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப யூனிக்கான ஒரு இதுதான். ஸோ எது மாதிரியான சாயலும் இதில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிலாம் பண்ணல. ஏன்னா ஆஸ் இட் இஸ் இது வந்து ரொம்ப யூனிக்கான, எது மாதிரியும் இல்லைன்றதுனால தான் இந்த படத்தையே பண்ணோம். அது ஸோ நிறைய கதைகள் இருக்குது வெளியே. இப்போ எங்கள் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 கதைகள் இருக்குது படம் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒருத்துக்கிட்டு கதை இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா பல கதைகள் கேட்கறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும், அமையும். இருந்தாலும் இதை நான் பிக் பண்ணதுக்கான ஒரு காரணம், திஸ் திங் ரியலி டச் மீ, திஸ் திங் ரியலி மேட் மீ டூ திஸ் மூவி. அப்படின்னா அது என்னது இந்த அழகு? இல்லை, நான் ஸ்டோரிஸ் வந்து கேட்டேன். நான் ஆக்சுவலி கேட்ட வரைக்கும் எல்லா கதையுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, நம்ம இது அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்மளால இதை பண்ண முடியுமா அந்த ஸ்டோரியை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது ஒரு இது எப்படி, இது சிலது பெரிய ஸ்கேலாக இருக்கும், சிலது சின்னதாகவும் இருக்கும். பட் எனக்கே வந்து இது எப்படி இருக்கும், என்னால் ஆஸ் எ ப்ரொடியூசராக நம்ம இதை எடுத்து பண்ணலாமா, நம்மளுக்கான கதையை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எனக்கு சொன்ன மாதிரி அந்த யூனிக்காக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃபாரஸ்ட்லேயே எடுத்திருப்பேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஐ திங்க் ரொம்ப வருஷமாக வந்து இந்த காட்டில் வச்சு எடுக்கிற ஒரு கதை தமிழ் படத்தில் நான் பார்க்கல. ஐ திங்க் நம்ம இந்த மைனா அந்த அப்புறம் இந்த கும்கி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு 10 years கிட்ட இருக்கும்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கல. நம்ம மலையாளத்தில் பார்க்குறோம், மேபி வேறு எதாவது லாங்குவேஜ் இருக்குது, தமிழில் நான் பார்க்கல. ஸோ எனக்கு வந்து அது ஒரு எக்ஸைட் பண்ணுச்சு. எனக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறது, லைவாக பண்ணுறது, ஐ வாண்ட் டு டூ தட். மோர் ஓவர் அதில் ஒரு டாக் வச்சு, அண்ட் இதில் டாக்னா சும்மா இவங்க டாக் பாண்ட் அப்புறம் எங்கேயோ போகிறாங்கன்னு இல்லை, இது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ். ஸோ டைரக்டர் அதை சொன்னோடனேவே அந்த ஒரு லைன் தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன். அதுவே ரொம்ப இதை எடுத்து இவர் கதையாக பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஒன்ஸ் ஹி டோல் த ஸ்டோரி, அவரோட ரிக்வெஸ்ட் வந்து இதில் என்னால் ஹீரோயின் வைக்க முடியாது, நான் எங்கே போனாலும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதை தான் கேட்குறாங்க, இதுலேயே ஒரு ரொமான்ஸ் இல்லை, அது இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டியது இவர் தானே. ஆக்சுவலாக ஹீரோயின் இருந்தால் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் டாகை வேற நான் லவ் பண்ணணும், அப்புறம் ஹீரோயின் ஒரு லவ் பண்ணணும், இல்லை யார் லவ் அதிகமாக பண்ணுறாங்கன்ற ஒரு பெரிய சிக்கல் வரும். இது கதையே கிடையாது, ஆல்ரெடி வேற ஒரு சிக்கல் இருக்கு. நான் லவ் பண்ணிக்கிறேன், சீனை டெலிட் பண்ணிங்க அப்புறமா சொல்லி இல்லைங்க, இது படத்தோட ஸ்லோவாக குறைக்குது, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வச்சிங்கன்னா தான் நான் வந்து சரி எனக்கு இதுவாக இருக்கும், யூ ஆர் ஸோ ட்ரூ டு த ஸ்டோரி. அது வந்து ஸோ ஆஸ் அவரையுமே எனக்கு பிடிச்சிருச்சு, ஸ்டோரியும் பிடிச்சிருச்சு, ஸ்டோரி புதுசாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து எனக்கு அதுதான் மெயினாக, நான் இதை எங்கேயும் கேட்கல. ஸோ அண்ட் கதை சொல்ல என் மைண்டில் வந்து நான் மற்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு, எல்லாமே வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு சிலதுலாம். ஸோ இது ஆமாம் இது நல்லாயிருக்கும், நைஸ் இட் வாஸ். பட் இது வந்து இது எங்கேருந்து இருக்கும், இது எங்கே இருக்குன்னா என்னை வந்து இட் மேட் மீ திங்க் இந்த கதை மட்டும். ஸோ அதனால் எனக்கு ஐ வாண்டட் லைக் இது புதுசாக இருக்கு. அப்போ என் மைண்டில் நானாக உருவாக்கின ஒரு ஸ்டோரி நான் ஒரு டைரக்டர்கிட்ட தான் கேட்டேன், சார் நான் என் மைண்டில் ஒரு படம் நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறப்ப இதை நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு போதும் சார், அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், நீங்கள் அதை மட்டும் எனக்கு பண்ணிவிடுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஃபார்ம் ஆகி எல்லாமே அவர் இப்போ அஜீஷ் ப்ரோ அவர் கொண்டு வந்தார், எல்லாமே அவரோட சாய்ஸ், வாட் எவர் இட் இஸ். பிகாஸ் அண்ட் இன்னைக்கு அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மூவி, இதில் ஒரு ஆள் இல்லைன்னா கூட இந்த மூவி நடந்திருக்காது. ஸோ நான் வந்து ஐம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அலங்கு. திஸ் ஃபிலிம் பார்க்கும்போது டெக்னிக்கலி இவ்வளோ பேசும்போதுமே லோடட் வித் சேலஞ்சஸ், அதுதான் எனக்கு புரியுது. ஏன்னா படம் எடுக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச், அவர் நடிக்கிறது அதை விட பெரிய சேலஞ்ச், டாக்ஸ் வச்சு அனிமல்ஸ் வச்சு படம் எடுக்கிறது இன்னும் சேலஞ்ச். இது எல்லாத்த விட ஐசிங் டு த கேக்னா ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். லைட்டிங்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோத்தையும் முடிச்சு ஒரு படமாக இப்போ வெளியே வரும்போது சூப்பர் ஹாப்பி. இட்ஸ் டாக் அபவுட் சேலஞ்சஸ் அண்ட் ஹவு ஹாப்பி யூ ஆர் ரைட் நவ். எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கப்புறம் பண்ணுவோமா அப்படின்றது வந்து தெரியாது. சேலஞ்சஸ் எஸ், ஃபாரஸ்ட்டில் இருக்கணும், சில இடத்துல காட்டுக்குள்ளார போவோம், லைட் இருக்குது, போகிற வரைக்கும் லைட் இருக்கும், முடிச்சிருவோம் 6 o'clock 5 o'clockலேயே லைட் போயிடும்.
திருப்பி வரும்போது என்ன அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. ஒரு நல்ல இன்சிடென்ட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் ஒரு 2-3 பேர் வந்து ஃபாரஸ்ட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் கூட ப்ரொடெக்ஷனில் சொல்லி நமக்கு ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். நாங்களாம் எதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலையே. நாங்கெல்லாம் அவ்வளோலாம் நாங்கள் போலீஸ் கொடுக்குற அளவுக்குலாம் ப்ரொடக்ஷன் பண்ணல. என்னண்ணே எங்களுக்காக வந்திருக்கீங்கப்பா, சும்மா கழுத புலி வரும்பா இங்கே எப்பயுமே நைட்டு வந்து ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதனால தான் சரி டே எப்பயுமே வந்துருவோம் இங்கே. கழுத புலியா? லியோ படத்தில் பார்த்தது கிடச்சி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம் லொக்கேஷனுக்கு. நம்ம கூகுள் மேப்பில் போட்டால் எப்பயுமே ஒரு ரூட் காட்டும்ல, அதை நம்பி ஒரு இடத்துக்கு போனோம். அந்த வழியாக போனோம். நீங்கள் ரோட்டில் போனாலே அது காட்டுக்குள்ளே தான் விடுவோம். காட்டுக்குள்ளே போட்டு காட்டு ஒரு இடத்துல போய் நின்னா அந்த பாத்வே வந்து யானை இங்கே எப்பயுமே கிராஸ் ஆகிற ஒரு அவங்களுடைய வழி போல இருக்கு. கூகுள் மேப் நமக்கு அந்த வழியே காமிச்சிருச்சு. அப்படியே நின்ட்டோம். அப்படியே ஒன்றா கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்தோம். அந்த மாதிரி நிறைய அதாவது படத்துலையும் யானை இருக்கு, படத்துலையும் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்கு. ஆனால் ரியலாகவும் இருந்துச்சு அந்த டைம்ல. இது மிகப்பெரிய சேலஞ்ச் தான், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அப்போ அட்டைப்பூச்சி நிறைய வரும். அட்டைப்பூச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததே அட்டைப்பூச்சி தான். அங்கே இருக்கும் டிஃபால்ட், அது தூரத்தில் இருக்கும். அங்கே தானே இருக்கு, நடிக்க போகிறோம். திரும்பி பார்த்தா டக்குன்னு கால் பேண்ட்டுக்குள்ள ஏறி இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் காலில் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு காளியம்மா இருக்காங்க, அவங்க மேலே எங்கள் அட்டைப்பூச்சி ஏறிடுச்சு. அது பாவம் சொல்லவும் தெரியாது. அப்புறம் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அட்டைப்பூச்சி கொஞ்சம் டேரக்டர்கிட்ட கேட்டால், ப்ரோ அட்டைப்பூச்சினா கடிக்க தான் ப்ரோ செய்யும், என்ன ப்ரோ அதுக்கு தேவை? நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டீங்க ஜாலியாக, இந்த பக்கம் வாங்க இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்றது. அட்டைப்பூச்சி சீக்வன்ஸே வச்சிருந்தாருல, அட்டைப்பூச்சி சீக்வன்ஸே வச்சிருந்தாரு. வந்து அப்படியே அட்டைப்பூச்சிலாம் வந்து எங்கள் மேலே ஏறிடும் அப்படின்ட்டு. அப்புறம் ப்ரொடக்ஷனில் கேட்டோன்னே அதான் ரியலாக இருக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவரு மிஸ்கின் சாரோட அசிஸ்டன்ட் அவர். அதனால எனக்கு பிசாசு படத்தில் வந்த மாதிரி 2 பண்ணலாம்னு. ப்ரோ ரியலாகவே போயிடலாமா? ஏன்னா ப்ரொடக்ஷனில் ப்ராஸ்தட்டிக்ஸ் இதெல்லாம் கிடையாது, மாடலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்புறமா இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படம் அதுக்கு முன்னாடி லவ்விங் மெமரி எஃப்னு ஒரு ஃபோட்டோ. என்ன ஐயோ அந்த மாதிரிலாங்க லொகேஷன் போனாங்க. இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல போய் அந்த இடத்துல எல்லாம் எடுத்ததுலாம் வந்து அவர் ஃபுல்லா தினேஷ் மாஸ்டர் தான் ஸ்டன் பண்ணியிருப்பாரு. அவரும் வந்து ஈக்குவலா அவர் வந்து அவர் உடல இவங்களும் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பட் ஆனா அது எல்லாம் ஃபுல்லா எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பயங்கரமா தூக்கி ஒரு இடத்துல தூக்கி வீசுவாங்க ப்ரோ. நான் கீழே விழுந்து டேபிள் உடஞ்சிரும். உடஞ்ச உடனே சூப்பர், 1 more அப்படின்னு. ஏன் 1 more? இல்லை உடையக்கூடாது, உடையக்கூடாது. இவ்வளோ தூக்கி போட்டால் உடையதான் செய்யும். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து உடையாமல் அப்படியே போகிற மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னு இவ்வளோ தூரம் தூக்கி போட்டால் டேபிள் உடஞ்சி முதுகு போச்சு. அப்போ நான் உழுவுறதுக்கு முன்னாடி ஃப்ரேமோட கட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாரு எல்லாரையுமே மாஸ்டர். அது வேற சொல்லிடுவாரு கிட்ட வந்து, இந்த மாதிரி டூப் பண்ணா நல்லா இருக்காது, நீங்க பண்ணா தான் ஒரிஜினலா இருக்கும்னு போயிடுவாரு. அதான் ஏடிஸ் வந்து சொல்லுவாரு, பிளட் எல்லாம் இன்னும் தொடக்கலையா சார்? அவங்க ஒரிஜினல் பிளட் எல்லாம் இருக்கும். தொடச்சிட்டு அப்புறம் உண்மையிலே இது தொடக்கவே இல்லை உண்மையில பிளட். ஓ அப்படியே. ஆனா இதெல்லாம் நான் ஒரே ஒரு தான் ஷூட் போயிருந்தேன். நான் பார்க்கும்போது தோணுச்சு, அப்பா நம்ம ஸ்டுடியோக்குள்ளேயே இருந்து ஜாலியாக பண்ணோம். மியூசிக் டைரக்டர் அஜித் ப்ரோ வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க ப்ரோ, வேற லெவல்ல இருக்கு. ஆமா ப்ரோ வேற லெவல்ல ரியலிஸ்டிக்கா இருக்கு. யாரும் மேக்கப் நானே தான். அது மேக்கப் இல்லை ப்ரோ. ஓ அப்படியா, பயங்கர ரியலிஸ்டிக்கா இருந்தது ப்ரோ. ஆமா. பட் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் பேசினாலும் அந்த வலிக்கான ஆதாயம் கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும். அதுதானே பேஷன். நம்ம வந்துட்டோம், நம்ம சரி மக்கள் வந்து படம் பார்க்க வரும்போது அவங்களை நம்ம வந்து we have to excite them. அது இந்த இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாதான் அவங்களுக்கு அது அந்த அப்ரிசியேஷன் அந்த மக்கள்கிட்ட இருந்து வர ஒரு ரிவார்டு இருக்குல்ல, அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணுறோம். யூ ஹவ் கம்போஸ்ட் ஓஎஸ்டி மட்டும் ஒரு சில படங்களுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் பண்ணிருக்கீங்க, சாங்ஸ் மட்டும் பண்ணிருக்கீங்க. இதில் 2மே பண்ணிருக்கீங்க. விச் இஸ் அ டஃபஸ்ட் பார்ட்? அப்படி எதுவுமே டஃப்ங்கிறதுலாம் இல்லை. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸைட் பண்ணுச்சுன்னா நான் டெஃபினெட்லி நான் அதில் நிறைய இறங்கி ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். பட் நம்ம படம் அலங்கு பொறுத்த வரைக்கும் சாங்ஸும் இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது என்னால் ஃபுல்லஸ்ட் நான் போட முடிஞ்சது. இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி வெப் சீரிஸில் வந்து சாங்ஸ் இருக்காது. இப்போ சாங்ஸ் பண்ணுறோன்னா அதை தனியாக ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சு ஒரு லவ் ஃபிலிம்னா கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிட்டோம், இந்த ஒரு லவ் சாங்கு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படி கொடுக்கலாம். அலங்கு மாதிரி படத்துக்கு அது பண்ணவே முடியாது. ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி போகணும். இப்போது என்ன சொல்கிறது, காளியம்மா சாங் இருக்குன்னே வைங்களேன், அது என்னதான் ஒரு மெலடி சாங்னாலுமே அதுக்குள்ளே அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த போடணும். என்னென்னா ரொம்ப கீபோர்டில் வாசிக்கக்கூடாது, நிறைய லைவ் போகணும், நிறைய இப்போது ஏன்னா இவங்க வந்து ட்ரைபல் இது பழங்குடியினர் மக்கள்ங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், தோல் கருவிகள் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும். ஸ்கோர் இல்லாமல் இது சாங்ஸ்லேயும் அது இருந்தால் தான் வந்து ஸ்கோரோடு இது சேரும். இல்லைனா இது தனியாக தெரியும், அது தனியாக தெரியும்.
ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இது ஈஸியாக அது ஈஸியாங்கிறதுலாம் இல்லை. ஒரு ஒரு படம் அப்படின்ட்டா அதுக்கான சவுண்ட்ஸும் அதே மாதிரி போகணுங்கிற பார்க்குற மாதிரி பார்க்குற ஆள். ஆல்சோ அந்த ஃபஸ்ட்டு சாங் கொங்கு சாங்னு ஒரு சாங் இருக்குது படத்தில். அது வந்து இவங்களோட ப்ராப்பர் செலிப்ரேஷன் சாங். இவங்க வந்து அந்த ஒரு கருப்பு சாமிக்கு வந்து இவங்க படையல் வச்சுட்டு இவங்க வந்து எல்லாரும் சுற்றி ஆடுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக இருக்கிற விஷயம்தான், ஆக்சுவலாக நடக்கிற விஷயம் தான். அது வந்து டைரக்டர் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு யூடியூப் வீடியோவாக காட்டினார். இது இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவாங்க, இது மாதிரி தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் நம்ம பண்ணோம், ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படிங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் கீபோர்ட்லேயே கை வைக்கல, கம்ப்ளீட்டாக லைவ். நீங்கள் கேட்குற எல்லா சவுண்ட்ஸுமே வந்து நாங்கள் மைக்கில் ரெக்கார்ட் பண்ண விஷயம். எதுவுமே வந்து கீபோர்டில் கை வச்சு போகவே இல்லை, லிட்ரலி. ஸோ ஒரு சும்மா ஒரு யூக்குலேலே குட்டியாக கிட்டார் மாதிரி இருக்கும், அது சும்மா ஒரு கார்ட்ஸ்க்காக மட்டும் நான் வச்சேன். அது கூட நானே வாசித்து லைவாக எடுத்தது தான். அது எதுவுமே வந்து கீபோர்டில் கை வைக்காத ஒரு பாட்டு. ஐ திங்க் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக லைவ் பண்ண ஒரு சாங்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் அந்த வகையில் வந்து ஐம் ப்ரௌட் ஆஃப் அவர் ஃபிலிம். கிடாக்குடி மாரியம்மா தான் பாடியிருப்பாங்க. லிரிக்ஸ் கவின் தான். ஆமாம், கவின் நம்ம டைரக்டரோட ஃப்ரெண்டு தான். அவர் தான் எழுதியிருக்காரு. கம்ப்ளீட் சாங்கும் கொங்கு ஸ்லாங்லேயே இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியுதுங்கிறது நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி தேங்க்ஃபுல். அந்த லிரிக் ஒன்று பிடிக்கும். கொங்கு நாடு தான் எப்பவும் குளிர்ந்து போயிருக்கு, இங்கு சொல்லி தான் தமிழே கணிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா ஏனுங்க வாங்க, அது இங்கே இருக்குல்ல, அந்த இங்கு சொல்லி தான் தமிழே கணிஞ்சு வந்திருக்குன்றோம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு அந்த ஸ்லாங்கில் வந்து கோவமாக பேசவே வரல. ஆக்சுவலாக அதில் வந்து கொஞ்சம் க்யூட்டான ஒரு ஸ்லாங். என்ன கோவமாக பேசினாலுமே கோவமே இல்லை. இப்போ சென்னையில் லோக்கலில் பேசும்போது பயங்கர கோவமாக பேச முடியும். அந்த ஸ்லாங்கில் பேசும்போதே எப்போ சொன்னால் டேரக்டர் கோயம்புத்தூர் தான். ப்ரோ இதில் பேசுறதே கோவமாக இல்லை ப்ரோ, அதனால தான் ப்ரோ நாங்கள்லாம் ரொம்ப சாந்தமாக இருக்கோம். ஒன்றும் இல்லை, சென்னையில் பைக்கில் போகிறீங்க, சென்னையில் வந்து இடிச்சிட்டிங்கன்னா அங்கே வர வார்த்தைகளை கேட்டுட்டு அதே கோயம்புத்தூர் போயிடுச்சு. ஏன்னு பார்த்து வர மாட்டேங்களா, ஸ்லாங்கே அந்த அளவுக்கு. அது எனக்கு அந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும். ஒரு கவின் எழுதினாரு, அது சாங்காகவும் ரொம்ப நல்லா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்களால் இன்டெகிரேட் பண்ண முடிஞ்சது சாங்ஸ்லேயே ஆகட்டும். இப்போ காளியம்மாலையும் அந்த மாதிரி மோகன்ராஜன் தான் எழுதியிருக்காரு. அவருமே ரொம்ப நாங்கள் அவர்கிட்ட சொன்னதே வந்து சிம்பிளாக இருக்கணும், எல்லாருக்குமே போய் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் ஸ்லாங்கெல்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா ஸ்லாங் எழுதுறதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு. நீங்கள் ஜென்ரலாக எழுதுங்க, ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கவித்துவமாலாம் எழுதிடாதீங்க. பேசிக்காக ஒரு நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற அந்த வாழ்க்கை. எஸ், ஆமாம். ஸோ அதுதான் இருந்துச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரி, எல்லா படத்துலையும் இது கிடைக்குமா நமக்கு தெரியாது, இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. இந்த மூவியில் அவங்க அஜீஷ் ப்ரோ வந்து 5 சாங் கம்போஸ் பண்ணியிருப்பார் படத்துக்கு. 5மே வேற ஜான்ராவில் இருக்கும். ஒன்றுமே ஓகே இதே மாதிரி இல்லை. ஒன்று வந்து ஒரு மாதிரி அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு இது. இன்னொன்று அவங்க சொன்ன மாதிரி அந்த கொங்கு சாங் அவங்களோட வாழ்வியல் அது காட்டுற மாதிரி. காளியம்மா வந்து அந்த டாகுக்கும் அந்த குரூப்புக்குமான பாண்டு. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ஒரு சாங் வந்து ஒரு அந்த வில்லன் அவங்க வீட்டில் அவங்க ஒரு செலிப்ரேஷன் அது மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த பூஜை போட்டுட்டு நாங்கள் அஜீஷ் ப்ரோ ஆஃபீஸ் போயிட்டு அவரோட ஸ்டூடியோ போயிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். டைரக்டர்லாம் சொல்லுவார் இங்கே இது மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து ஆல்ரெடி நான் அந்த ஏதாவது எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் இந்த ஏதாவது ஒரு சினரியை யோசித்து நான் வந்து அதுக்கேற்ற மியூசிக் போட்டு நான் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் வேணும்னு டைரக்டர் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா எல்லா சிச்சுவேஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும் படத்துல. உங்களுக்கு அந்த சண்டை, எமோஷன், அந்த லவ், அந்த கோவம், அந்த பயம், அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த பேனிக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மூவி வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அவர் வந்து அவரும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. சாவியை கொடுத்துட்டாரு, இந்தாங்க நீங்க ஹாரி பாட்டர்ல மேஜிக் வேண்ட் வாங்க போவாங்க, பேர் ஹாரி பாட்டர் இருந்தா அதை எடுத்து வச்சுக்கோ. அந்த ஃபோனுக்கு ஒன்னொன்னு எல்லாமே வச்சிருக்கீங்க. இல்லை, இன்னொரு விஷயம் வந்து இதுல செங்குருவின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த சாங் வந்து ஒரு வழிபாட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா வந்து இவங்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து இந்த தலையில் வந்து இந்த லைட்லாம் போட்டு அப்படியே நடந்து, நம்ம கவுண்டமணி கூட போட்டிருப்பாரு. கவுண்டமணி சார் தான். இல்ல அந்த மாதிரி இல்ல ப்ரோ, சும்மா எனக்கு தோணுச்சு ப்ரோ, நான் சொன்னேன் அவரே சொல்லிட்டாரு. இல்ல அந்த மாதிரி இவங்க நடந்து போவாங்க. அந்த போகும்போது ஒருத்தவங்க பாடுவாங்க, பின்னாடி எல்லாம் ஏலேலோ மயில் ஏலேலோ அப்படிங்கிறத வந்து கோரஸா பாடுவாங்க. ஸோ இது வந்து டைரக்டர் வந்து ஷூட்ல இருக்கும்போதே அவர் வந்து ஒரு 4 லைன் எழுதி, அதாவது கவின் தான் எழுதினார். அதுவுமே
ஏன்னா அது அந்த ஸ்லாங் கொங்கு ஸ்லாங் வேணுங்கிறத அதுவும் அவர் எழுதி அனுப்பிட்டார். ஸோ ப்ரோ இதை வச்சு பண்ணுங்க, டியூனாக வந்து பேசிக்காக ரொம்ப ஈஸியான ஒரு டியூனாக இருக்கணும். எல்லாருமே இப்போது அதான் ஜென்ரலி அவங்க எப்படி பாடுவாங்க, ஒருத்தவங்க ஒரு இந்த வேலை செய்கிறவங்க லைக் இந்த மாதிரி ரப்பர் பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எப்படி பாடுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. இது எல்லாமே பிட் சாங்ஸ் தான். ஆனால் இதுவுமே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு எல்லா படங்களையும் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஒன் ஃபைனல் கொஸ்டின், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயம், ஒரு ப்ரைஸ் போஸ்ட், ஒரு ப்ரைஸ் வேர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த படம் 25% சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் ரஜினி சார், ஏன்னா அவர் கீனாக இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா படங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு இம்மீடியட்டாக அவங்கள கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், ஒரு லெட்டர் பேடில் சொல்கிற எல்லாத்தையும் கன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு நபர். அவர் கிட்டேருந்து நல்ல அப்ளோசஸ் அண்ட் நல்ல வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. லெட்ஸ் ஷேர் அபவுட் தட் மூமெண்ட். 25% இல்லை 100% சாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டிவைன் மூமெண்ட் தான் அது எங்களுக்கு. அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சுன்றதே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அங்கேயே. அந்த மாதிரி அவர் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வாவ் அப்படின்னதே எங்களுக்கு, அவர் சும்மா நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கீங்க, என்ன சக்திவேல் பயங்கரமா பண்ணிருக்கீங்க. எங்களை படத்தை பத்தி கேக்குறாரு, லைக் எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, நாங்க டேஸ் எல்லாம் சொன்ன உடனே பொய் சொல்லாதீங்க அதுக்குள்ளே அவ்வளவு பண்ணீங்க அப்படின்னு. பண்ணீங்க எத்தனை நாள் ஆச்சு ஆக்சுவலி? ஒரு 47 days பிளஸ் ஒரு பேட்ச் ஒரு 2 days 50 daysக்குள்ள ஃபினிஷ் பண்ணோம். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு தென் இவர் ஒரு எக்ஸைட் ஆகிட்டு சார் இது வந்து சார் உங்களுடைய கேரக்டர் இருந்து சார் அப்படியே சொல்லுவாங்க, வேணாம் நான் படம் பார்த்துறேன் அப்படின்ட்டு. எங்களுக்கு அதை விட சார் படம் பசங்க கண்டிப்பா நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நாங்க இது பண்றோம் சார். இப்போ கூலி ஷூட்ல இருக்காருல்ல, ஸோ வந்து அப்புறம் படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பா வந்து பாப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது நீனே பண்ற சார், உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டுட்டா சார் தேட்டர். இல்லை இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்னா எல்லாமே அமைஞ்சுது. ஐ திங்க் தி ஆர்ட் ஷோஸ் இட் செல்ஃப்ங்கிறது தான் வந்து பாலு மகேந்திரா சார் சொல்லுவார்ல, ஒரு படம் அதற்கான எல்லா விஷயத்தையும் அதுவே தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னு வரல. அந்த மாதிரி நாங்கள் இதை ஃபீல் பண்ணோம். நம்மலாம் வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் பிக் ஆர்ட் அப்படின்றது தான், வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் பிக் ஆர்ட் அப்படின்றது. ஸோ நீங்கள் 2 பேருமே சின்ன வயசுல ஆர்ட்டை விட்டதில்லை, அதே மாதிரி ஆர்ட்டை உங்களை விட்டதில்லைன்றது தான் இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்களும் மியூசிக் சம்மந்தமாக, நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்போம். ப்ரோ சும்மா அடிச்சுக்கிறாரு ப்ரோ அவரு. ஸ்கூல் படிக்கும் போது ஒரே பேட்ச் பேசுறாரு பாருங்க. ஸ்கூல் படிக்கும் போது என் பாட்டு 2 பேரும் ஆதார் கார்டு கொடுங்க, நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவரே உங்களை வயசான சொல்லவே மாட்டேன் ப்ரோ. அவர் வந்துருச்சு ப்ரோ, நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துருக்கேன். அவரை பார்த்தா அவர் இன்னும் ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவரை பார்த்தா எனக்கு ஒரு 4 வேலை கீழே இருக்குது. இந்த பக்கம் 4 தான் ப்ரோ எனக்கும் இருக்கு. அதுக்கு என்ன பேசுறாங்க பித்தனரை. அண்ட் இவ்வளோ இருந்தோம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக தான் ஆகுது. ஆப்வியஸ்லி ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா, சாங்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா, ரஜினி சார் பார்த்ததுக்கு அப்புறமா, இன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளோ ஒரு 1/2 hour to 40 minutes கான்வர்சேஷனுக்கு அப்புறம் the elevation of the movie has taken to its next level அப்படின்றது தான் சொல்லணும். இந்த மாட்டுக்கு 27th right, December 27th the movie is getting released. Obviously பார்த்துட்டு we will get up a good write up for you. Thank you so much for giving us this time. Thank you so much for giving us a pretty good movie like this. Thank you. Thank you so much. It was a very nice talking to you. It's a fun Thank you so much. Thank you. SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.